அன்புள்ள ஆண்டவரே, இந்த புனிதமான ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் எங்கள் உயிரோடு எங்களை எழுப்பி சந்நிதியில் வரச் செய்ததற்காக முதலாவதாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத தேவனே, எங்கள் வாழ்க்கையை மென்மையாக நடத்துகிறவரே, எங்களை சுற்றிலும் தீமை சூழ்ந்தபோதும் எங்களை பாதுகாத்து வந்த கரங்களை இந்த நேரத்தில் நினைத்து நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வழிமாறி நடந்த நேரங்களில் எங்கள் தவறுகளை வெளியில் காட்டாமல் எங்கள் உள்ளத்தில் மெதுவாக பேசி சரியான பாதையை எங்களுக்கு காட்டினீர். இன்று வரை நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் என்றால் அது எங்கள் பலத்தினால் அல்ல, கிருபையினாலே ஆண்டவரே. என்னால் முடியாது என்று நாங்கள் சோர்ந்து உட்கார்ந்த நேரங்களில் எங்களை அப்படியே விட்டுவிடாமல் எங்களை தூக்கி நிறுத்தி நீ நடக்கலாம் என்று நம்பிக்கையூட்டினீர். வார்த்தை எங்களுக்கு உயிராக மாறியது. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்த நேரங்களையும் உம்மை நோகடித்த நாட்களையும் நீர் நன்றாக அறிவீர். எங்களை தள்ளிவிடாமல் எங்களை உணர்த்தி நடத்தி கிருபையால் மன்னித்தீர். மன்னிப்பு எங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்கச் செய்தது. நாங்கள் தலைகுனிந்து அவமானத்தில் நின்றபோதும் நீர் எங்களை விட்டு விலகவில்லை. எங்களோடு கூட நடந்து வந்து நாங்கள் குனிந்த அந்த இடத்திலேயே எங்கள் தலையை உயர்த்தினீர். உலகம் எங்களை மறுத்த இடங்களில் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் எங்கள் வாழ்வில் தந்து வருகிறீர். சில நேரங்களில் நாங்கள் கேட்காத ஆசீர்வாதங்களையும் நாங்கள் நினைக்காத உயரங்களையும் நீர் எங்களுக்கு அளித்தீர். எங்கள் வாழ்வு முழுவதும் அன்பின் சாட்சியாக நிற்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, எங்கள் எல்லா பாரங்களையும் பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் கவலைகளை, எங்கள் பயங்களை, எங்கள் எதிர்காலத்தை முழுமையாக கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை சித்தத்தின் வழியில் நடத்தும். எங்கள் வார்த்தைகளும் எங்கள் செயல்களும் எங்கள் வாழ்வும் மகிமைக்காக இருக்கச் செய். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆசீர்வதி. அவர்களின் வீடுகளில் சமாதானமும் இதயங்களில் நம்பிக்கையும் வாழ்க்கையில் புதிய தொடக்கமும் பிறக்கச் செய். எங்கள் உயிரின் நேசரான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்டருளும். ஆமேன், ஆமேன்.